ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 11th அக்கௌண்டன்சியில் பேரேட்டு கணக்கு தயாரிக்கிறதுல பயிற்சி கணக்கு 4 பேஜ் நம்பர் 86 பார்க்குறோம். பின்வரும் நடவடிக்கைகளிலிருந்து அரைகலன் கணக்கை தயாரிக்கவும். ஃபர்ஸ்ட் 2 சம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறிப்பேடு போட்டுட்டு பேரேடு தயாரிக்க சொல்லியிருந்தாங்க. அதாவது பேரேட்டில் எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க. எடுத்தெழுதுறது வேற, தயாரிக்கிறது வேற. அதாவது எடுத்தெழுதுறது அப்படிங்கிறது என்னன்னா பேரேட்டில் நம்ம எடுத்து மட்டும் எழுதுவோம். தயாரிக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இருப்பு கட்டுவோம். நான் உங்களுக்கு ஆன்சரில் பார்க்கும்போது சொல்கிறேன். அப்போ இப்போ பாருங்க, 2016 ஜனவரி 1 கையில் உள்ள அரைகலன். கையில் எவ்வளோ அரைகலன் இருக்கு? 2000 இருக்குது இல்லையா? அடுத்தது அரைகலன் ரொக்கத்திற்கு வாங்கியது 4000. ரொக்கத்திற்கு வாங்கியது 4000. அரைகலன் விற்றது 400. அரைகலன் விற்றது 400. உங்களை டைரக்டா என்ன பண்ணியிருக்காங்க? பேரேட்டு கணக்கு தயாரிக்க சொல்லியிருக்காங்க, குறிப்பேடு போடாம. அப்போ எப்படி அப்படின்னா கையில் உள்ள அறைகள்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சொத்துக்களோட தொடக்க இருப்பு எங்க வரும் அப்படின்னா அந்தந்த கணக்குல பற்றுல இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு எழுதணும். ஓகேவா? அடுத்தது அறைகளன் ரொக்கத்திற்கு வாங்குறோம். ஆல்ரெடி நம்ம கிட்ட 2000 மதிப்புள்ள அறைகளன் இருக்கு. இப்ப 4000 ரூபாய்க்கு வாங்குறோம். அப்ப என்ன ஆகுது? உள்ள வருது இல்லையா நமக்கு? அப்ப எங்க எழுதுவோம்? பற்று பக்கம் எழுதுவோம். அடுத்தது அரைகலன் விற்கிறோம். விற்கும் பொழுது என்ன ஆகும்? நம்மகிட்ட இருந்து அரைகலனோட மதிப்பு குறையும் இல்லையா? ஆல்ரெடி 2000 மதிப்புள்ள அரைகலன் இருக்கு, இப்போ 4000க்கு வாங்கியிருக்கிறோம். 400 ரூபாய் அரைகலன் விற்கிறோம். அப்போ அது எங்கே எழுதணும்? வரவில் எழுதணும். வரவு பக்கம் பேரேட்டு கணக்கில் நம்ம எப்படி எழுதுறது நான் சம போடும்போது சொல்கிறேன். அதுக்கப்புறம் இருப்பு கட்டி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? எப்படி ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 4வது கணக்கு பேஜ் நம்பர் 86 4வது கணக்கோட ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? அரைகலன் கணக்கை தயாரிக்க சொல்றாங்க. இப்போ நம்ம பேரேடு போடுறோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்? நாள், விவரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. நாள், விவரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை இல்லையா? எந்த கணக்கு போடணும்? அரைகலன் கணக்கு போடணும் இல்லையா? இப்போ நம்ம அரைகலன் கணக்குக்கு பேரேடு போடுறோம். இப்போ ஹெட்டிங் என்ன எழுதுறீங்க? அரைகலன் கணக்கு இல்லையா? அரைகலன் கணக்கு. இப்போ எப்படி போடணும்னு பாருங்க. டைரக்டா போடுறோம். கையில் உள்ள அரைகலன். அப்போ அது என்னது? தொடக்க இருப்பு. அப்போ நமக்கு அது சொத்து. அப்போ கையில் இருக்குது இல்லையா அரைகலன்? அப்போ எந்த வருஷம் கொடுத்துருக்காங்க? 2016 ஜனவரி 1 இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. எவ்வளவு தொடக்க இருப்பு? 2000. அடுத்தது அரைகலன் ரொக்கத்திற்கு வாங்கியது. இது எப்படி போடணும்னு பாருங்க, ஈஸியா போடலாம். அரைகலன் ரொக்கத்திற்கு வாங்கிய. இப்ப ரொக்கத்திற்கு வாங்கினா நமக்கு என்ன ஆகும்? அரைகலன் உள்ள வருது இல்லையா? அப்போ உள் வருவதை பற்று செய். அப்ப என்ன எழுதணும்? 1ஆம் தேதி ரொக்கம் கணக்கு. என்ன எழுதணும்? ரொக்கம் கணக்கு இல்லையா? அரைகலன் ரொக்கத்திற்கு வாங்கணும். இதுக்கு என்ன குறிப்பேடு ஸ்டூடெண்ட்ஸ்? அரைகலன் கணக்கு பற்று ரொக்கம் கணக்கு வரவு. அவ்வளவுதான். அதுதான் ரொக்கத்திற்கு வாங்குறோம். எவ்வளவுக்கு வாங்குறோம்? 4000. ஓகேவா? அடுத்தது அரைகலன் விற்றது. அப்ப நம்மகிட்ட இருந்து வெளியே போகும் இல்லையா? அப்ப என்ன குறிப்பேடு அதுக்கு? ரொக்கம் கணக்கு பற்று அரைகலன் கணக்கு வரவு இல்லையா? ரொக்கம் கணக்கு பற்று அரைகலன் கணக்கு வரவு. அப்ப வரவு பக்கம் என்ன தேதி? 30ஆம் தேதி. 30ஆம் தேதி அரைகலன் விற்கிறோம் இல்லையா? அப்ப என்ன குறிப்பேடு? அரைகலன் நமக்கு வெளியே போகுது, ரொக்கம் உள்ள வருது. ரொக்கம் கணக்கு பற்று அரைகலன் கணக்கு வரவு. அப்ப எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்னா எவ்வளவுக்கு விற்கிறோம்? 400. இவ்வளவுதான். என்ன சொல்லியிருக்காங்க? அரைகலன் கணக்கை தயாரிக்கவும் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இருப்பு கட்டணும். இப்ப இதுல எப்படி இருப்பு கட்டுறதுன்னு பாருங்க. கணக்கை தயாரிக்கணும்னா மீதி எவ்வளவு இருப்பு இருக்குன்னு பார்க்கணும். இப்ப எவ்வளவு இருக்குது? பற்று பக்கம் 6000 இருக்கா? வித்தது 400. இப்ப மீதி எவ்வளவுதான் இருக்கும்? வருஷ கடைசிட்டுல எவ்வளவு இருக்கும்? 31ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேரு இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இதுக்கு பேரு இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. ஓகேவா? எவ்வளவு இருக்குது? 6000 ரூபாய் இருக்கு. 6000 ரூபாய் மதிப்புள்ள அரைகலன்ல 400 ரூபாய் என்ன ஆயிருச்சு? வித்துட்டோம். மீதி எவ்வளவுதான் இருக்கு? 5600. ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்? இந்த மீதி எவ்வளவு வருதோ, அதாவது வித்தியாச தொகை. இந்த பக்கம் 6000 வருது, இந்த பக்கம் 400 இருக்கு. வித்தியாச தொகை 5600. இப்ப 2 பக்கமும் சமமாயிருச்சு இல்லையா? எவ்வளவு ஆயிருச்சு? 6000. 2 பக்கமும் 6000. அப்போ இந்த வருஷத்தோட, அதாவது இந்த மாதத்தோட இறுதி இருப்பு அடுத்த மாதத்திற்கு தொடக்க இருப்பு. அப்ப அது என்ன எழுதணும்? பிப்ரவரி 1
இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இருப்பு கீழ் கொண்டு வர. அதுக்கு வந்து கீ பார் கோன்னு சொல்லுவோம். எவ்வளோ வருது? அதாவது போன மாசம் இருக்கிற 5600 அடுத்த மாசத்துக்கு என்ன ஆகுது? 5600 தொடக்க இருப்பா வருது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.